பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ரிஷி சுனக் விலகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியதை அடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ரிஷி சுனக் விலகியிருக்கிறார். வாக்காளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் அவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் ரிஷி சுனக் தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை துறந்திருக்கிறார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை அடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ரிஷி சுனக் விலகியிருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். தொழிலாளர் கட்சி அங்கு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் வாக்காளர்களிடம் அவர் மன்னிப்பும் கோரியிருக்கிறார். கட்சி வாக்காளர்களிடமும் தொண்டர்களிடமும் அவர் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். 411 இடங்களுக்கு மேல் பெற்று தொழிலாளர் கட்சி அங்கு ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில கன்சர்வேட்டிவ் கட்சி 121 இடங்களை மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த நிலையில் வாக்காளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் ரிஷி சுனக் பேட்டியளித்திருக்கிறார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை அடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ரிஷி சுனக் விலகியிருக்கிறார். கட்சி தலைவர் பதவியை அடுத்து பிரிட்டன் பிரதமர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் பதவி மற்றும் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கும் ரிஷி இந்திய தொழிலதிபரை புரியும் பிரிட்டனில் நடந்த தேர்தலில் 411 இடங்களுக்கு மேல் பெற்று தொழிலாளர் கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியானது 121 இடங்களை மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய நிலையில ரிஷி சுனக் தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை துறந்திருக்கிறார். மேலும் புதிதாக பதவியேற்கும் பிரதமருக்கு அவர் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை அடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ரிஷி சுனக் விலகியிருக்கிறார். பிரிட்டனில் நடந்த தேர்தலில் 411 இடங்களுக்கு மேல் பெற்று தொழிலாளர் கட்சியானது ஆட்சியை கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில கன்சர்வேட்டிவ் கட்சி அங்கு 121 இடங்களை மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த தோல்விக்கு வாக்காளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் அக்கட்சியின் தலைவராக இருந்த ரிஷி சுனக் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். மேலும் தன்னுடைய கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் அவர் விலகியிருக்கிறார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை அடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ரிஷி சுனக் விலகியிருக்கிறார். கட்சி தலைவர் பதவியை அடுத்து பிரிட்டன் பிரதமர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ரிஷி சுனக் இந்திய தொழிலதிபர் நாராயணமூர்த்தியின் மருமகன் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.